Hi friends, welcome to Sham's Pantry. நம்ம இப்போ உருளைக்கிழங்கு பொடிமாஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை பாயில் பண்ணதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்லா நம்ம கையில் மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தேங்காய் திருவுறது போல் திருவியும் எடுத்துக்கலாம். அதுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். வெங்காயம் கட் பண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் 1 கப்பு, கருவேப்பிலை 1 கொத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்திருக்கேன், பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துடலாம், அதையும் வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை அதில் சேர்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்துடலாம். அது நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூட நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் துருவலை அது கூட சேர்த்துடலாம். அதுவும் நல்லா உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை அதில் தூவிடலாம். இது காரக்குழம்பு, பூண்டு குழம்பு இதுக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.